தலைவலி மறுத்தீடு காமாலை சோகை சுரம் விழிவழி வரச்சூளை காயாசு வாசம் வெகு சலமிகு விஷபாகம் மாயாவிகார பிணி அணுகாதே. தலைவலி மறுத்தீடு காமாலை சோகை சுரம் தலைவலி மறுத்தீடு காமாலை சோகை சுரம் விழிவழி வரச்சூளை காயாசு வாசம் வெகு சலமிகு விஷபாகம் மாயாவிகார பிணி அணுகாதே. தலைமிசை அதற்கான பேரோடு கூறியது பரிகரி எனக்காது கேளாது போலும் அவர் சரியும் வயது கேது தாரீர் சொல்லீரெனவும் விதியாதே. தலைமிசை அதற்கான பேரோடு கூறியது பரிகரி எனக்காது கேளாது போலும் அவர் சரியும் வயது கேது தாரீர் சொல்லீரெனவும் விதியாதே. உளைவர விருப்பாக நீள்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தே தொடாமாளி காம்பரண உணதடையிற் சூடவே நாடும் மாதவர்கள் இருபாதம் உளமது தரித்தே வினாவோடு பாடி அருள் வழிபட எனக்கே தயாவோடு தாளுதவ உரகமதெடுத்தாடும் ஏகாரம் மீதின் மிசை வரவேணும். உளமது தரித்தே வினாவோடு பாடி அருள் வழிபட எனக்கே தயாவோடு தாளுதவ உரகமதெடுத்தாடும் ஏகாரம் மீதின் மிசை வரவேணும். அலைக்கடல் அடைத்தே மகா கோர ராவணனை மணிமுடி துணித்தாவி ஏயான ஜானகியை அடலுடன் அழைத்தே கொல் மாயோனை மாமனெனும் மருகோனே. அருகினை முடித்தோனை ஆதாரம் மாணவனை மழுவுழை பிடித்தோனை மாகாளி நாணமுனம் அவைதனில் நடித்தோனை மாதாதை ஏ எனவும் வருவோனே. அருகினை அடைத்தோனை ஆதாரம் மாணவனை மழுவுழை பிடித்தோனை மாகாளி நாணமுனம் அவைதனில் நடித்தோனை மாதாதை ஏ எனவும் வருவோனே. பலகளை படித்தோது பாவாணர் நாவிலுரை இரு சரண வித்தார வேலாயுதா உயர்சை பரன்மிசை குறப்பாவை தோல்மேவ மோகமுறும் மணவாளா. பலகளை படித்தோது பாவாணர் நாவிலுரை இரு சரண வித்தார வேலாயுதா உயர்சை பரன்மிசை குறப்பாவை தோல்மேவ மோகமுறும் மணவாளா. பதும வயலிற் பூக மீந்தேவராள்கள் துயில் வரு புனல் பெருக்காறு காவேரி சூழவளர் பழனி வரு கற்பூர கோலாகல அமரர் பெருமாளே. தலைவலி மறுத்தீடு என்று தொடங்கக்கூடிய பழனி முருகனை பற்றிய திருப்புகழ் பாடல் 166வது பாடல். வாருங்கள் பொருளை பார்ப்போம். இங்கு அருணகிரியார் சில வகையான நோய்களை குறிப்பிடுகிறார். தலைவலி, நமக்கு தெரியும் தலைவலினா மறுத்தீடு, அதாவது வசிய மருந்தால் வரும் நோய்கள், காமாலை மஞ்சட்காமாலை, சோகை சுரம், சோகைனாக்கா இரத்த சோகை, ரத்தம் குறைஞ்சு போனாக்கா இரத்த சோகை வரும், அது ஜுரம். விழி வலி வரச்சூளை காயாசு வாசம், அதாவது விழி வலி, கண் வலியாக இருக்கிறது, வரல் அப்படிங்கிற வயிற்று வலி, காச நோய் மூச்சு பிடிப்பு, வெகு சலமிகு விஷப்பாக மாயாவி காரப்பினி அணுகாதே. அந்த காலத்திலே அருணகிரியார் இப்போ ரொம்ப அதிகமாக காணப்படுற நீரிழிவு நோயை பற்றி கூட சொல்லியிருக்கார். நீரிழிவு கொடிய விஷ நோய்கள், உலக மாயால் வரும் விகாரமான பிணிகள். ஒரு காலகட்டத்தில் ஒரு நோய்கள் வருது இல்லையா. என்னோட தாத்தா பாட்டி காலத்துலலாம்
பிளேக் அப்படிங்கிற அந்த நோய் வந்து ரொம்ப அதனால் உயிர் இழப்புகள் வந்து நிறையா ஏற்பட்டது. நம்மோட காலகட்டத்தில் கொரோனா அப்படின்னு வருது. இதை மாதிரி ஒரு காலகட்டத்தில் வரக்கூடிய நோய்கள் அனைத்துமே முதலியவை என்னை அணுகாத வண்ணம் இந்த எந்த நோயுமே என்கிட்டயே வராதபடி தலைமிசை அதற்கான பேரோடு கூறி, அதாவது இந்த பூமியில் அந்த நோய்கள் நீங்குவதற்கான சில வைத்தியர்களிடம் சொல்லி, இதை மாதிரிலாம் நோய் வந்தது அப்புறமா வைத்தியர்கள்ட்ட போயிட்டு இதை மாதிரி இந்த நோய்க்கு குணப்படுத்துறதுக்கு கேட்கும்போது, இது பரிகரி எனக்காது கேளாது போலும் அவர். இதெல்லாம் இந்த நோய்கள்லாம் தீருவதற்கான உபாயம் என்ன, பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர்கள்லாம் என்ன சொல்கிறார்கள்லாம், காது கேளாதது போல செல்பவர் சிலர். சில பேர் என்ன பண்ணுறாங்களாம், காதே கேட்காத மாதிரி போகிறாங்களாம். சரியும் வயதுக்கேது தாரீர் சொல்லீர் எனவும் விதியாதே. உனக்கு ரொம்ப வயசாகிடுச்சேப்பா, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர். சில பேர் என்ன சொல்கிறாங்களாம், நீங்கள் எவ்வளோ பணம் தருவீங்க அப்படின்னு கேட்பவர்கள் சில பேர் என்று பிறர் கூறும்படியான விதியை இதை மாதிரிலாம் ஒருத்தட்ட நான் போய் கெஞ்சி அவங்க இதை மாதிரிலாம் சொல்லும்படியாக எனக்கு விதியை வந்து என் தலையில் வந்து எழுதாமல் உலை வர விருப்பாக நீல்காவின் வாசமலர். இப்போது முருகனை பற்றி அவர் சொல்லுவார். அதாவது கொஞ்சம் கூட தளர்வே இல்லாத அந்த எப்பொழுதுமே குறையாது இருக்கிற அந்த ஊக்கத்தோடு விருப்பமுடன் பெரிய பூந்தோட்டத்தில் ரொம்ப ஆசையோட பெரிய அந்த பூந்தோட்டத்திலேருந்து பூத்த மனமுள்ள மலர்களை, இதை மாதிரி ஒரு மலர்களுக்கும் ஒரு மனம் உண்டு இல்லையா, அது மாதிரி எல்லா மலரையும் விதவிதமாக பறித்து வகை வகை எடுத்தே தொடாமாலி காபரணம். அந்த ஒரு பூவையும் இப்போ மல்லிப்பூவை எடுத்து அதை ஒரு வகையான ஒரு ஆபரணம் மாதிரி செஞ்சு, அதுக்கப்புறமா அரளிப்பூவை எடுத்து அதை ஒரு ஆபரணம் மாதிரி செஞ்சு, ஒரு பூவையும் அதை மாதிரி செஞ்சு மாலை கட்டி அதை வந்து ஒரு ஆபரணம் போல போடுகின்ற உனதடியில் சூடவே நாடு மாதவர்கள் இருப்பாதும். உன் அடியில் வந்து சூட்டுதற்காக அந்த மலர்கள் புஷ்பங்களை எல்லாம் மாலைகளாக்கி உன்னோட பாதத்தில் சூட்டுறதுக்காக சிறந்த தவர்கள்னாக்கா தவசிகள், மாதவர்கள்னால் அந்த தவசிகள்லேயே ரொம்ப விசேஷமானவர்கள், சிரேஷ்டர்கள். அவர்களுடைய இரு பாதங்களையும் உளமது தரித்தே வினாவோடு பாடி அருள். மனத்தினில் அதை தரித்து ஆய்ந்த அறிவுடன் பாடி உன் அருளால் வழிபட எனக்கே தயாவோடு தாளுதவ. உன்னை வந்து வழிபடுவதற்கு என் மீது அன்பு கூர்ந்து தயாவோடு தயை காட்டி உன் திருவிடைகளை தந்து உதவணும் அப்படின்னு கேட்குறார். ஆராய்ந்த அறிவுடன் பாடி, அதாவது நம்ம சும்மா என்னமோ பாடுறதுன்னு இல்லாமல் அது அந்த ஒரு பாட்டுக்கு வந்து என்ன பொருள், அது உட்கருத்து என்ன, அதெல்லாம் ஆராய்ந்து அந்த அறிவோடையே பாடி உன் அருளால் வழிபடுவதற்கு என் மீது அன்பு கூர்ந்து உன் திருவடிகளை தந்து உதவுமாறு கேட்குறார். உரகமது எடுத்தாடு மேகார மீதிமிசை வரவேணும். அதை மாதிரி மயில் மேலே முருகன் வராருங்கிறார். அந்த மயில் எப்படியாப்பட்ட மயில்னாக்க, பாம்பை வந்து தூக்கி அப்படியே எரிந்து அப்படியே தலையை வந்து ஆடுகிறதாம். அது மாதிரி ஆடுகின்ற மயிலின் மீது வந்தருள வேணும் அப்படின்னு கேட்குறார். அலைக்கடல் அடைத்தே மகாகோர ராவணனை மணிமுடி துணித்து ஆவியேனான ஜானகியை அடலுடன் அழைத்தே கொள் மாயோனே மாமனெனும் மருகோனே. இப்போ ராமருடைய புகழை பற்றி சொல்லி அப்படியாகப்பட்ட இருக்கிற அந்த ராமருடைய மருமகனேன்னு முடிக்கிறார். அந்த இலங்கைக்கு போகும்போது அங்கே வந்து அணை கட்டுறார் இல்லையா ராமர். அந்த அலைக்கடல்கள்லாம் பாய்கின்ற அந்த கடலில் வந்து அணையை கட்டி கோரமான அந்த ராவணனுக்கு அந்த எண்ணம் வந்தது இல்லையா, பிறர் மனை நோக்காமல் இருக்க வேணும். ஆனாலும் அந்த எண்ணம் வந்ததுனால கோரமான ராவணனுடைய மணிமுடி துணித்து, அந்த மணிமுடினாக்க கிரீடம் இல்லையா, அந்த மணிமுடிகளை வந்து அறுத்து தள்ளி உயிருக்கு ஒப்பான சீதாதேவி, ராமருக்கு உயிர் எங்கே இருக்குனாக்கா சீதாதேவி இடத்துல அல்லவா இருக்குது. அந்த உயிருக்கு ஒப்பான அந்த சீதாதேவியை தன்னோட புஜ வலிமையினால், தன் தோல் வலிமையினால் அழைத்து கொண்ட அவர் வந்து சண்டை போட்டு ராவணனை வந்து ஜெயிக்கிறார் இல்லையா. ஜெயிச்சு அதை மாதிரி ஜெயித்து அழைத்து கொண்டு வந்த மாயவனான திருமாலை மாமன் என்று அழைக்கும் மருகோனே, அவருடைய மருமக பிள்ளை தானே முருகப்பெருமான். அது மாதிரி அந்த பெருமாளை வந்து இவர் எப்படி அழைப்பாராம், மாமன் அப்படின்னு தானே அழைப்பார், மாமான் தானே கூப்பிடுவார். அப்படி அழைக்கும் மருமகனே,
அருகினை முடித்தோனை யாதான ஆதார மாணவனை மழு உழை பிடித்தோனை மாகாளி நாணமுனம் அவைதனில் நடித்தோனே மா தாதை ஏ எனவும் வருவோனே. இப்போது சிவபெருமானை பற்றி சொல்கிறார். நமக்கு இந்த கதை நமக்கு தெரிஞ்சிருக்கும். அருகம்புல்லை சடையில் முடிந்து கொள்பவர் யார்? அந்த சிவபெருமான். உயிர்களுக்கு எல்லாமே ஆதாரமானவர் யார்? அந்த சிவபெருமானா இல்லையா? அந்த மழு மான் இவைகளை எல்லாமே கையில் ஏந்தியவரும் மகாகாளி ஒரு வாட்டி சிவபெருமானுக்கும் யார் பெரியவர்கள்னு வரும்போது தன்னுடைய காலை தூக்கி ஆடினார் இல்லையா? அதை மாதிரி காளியும் அது மாதிரி காளி தேவியால் ஆட முடியாது, பெண் அல்லவா? அதனால் ஆடாமல் அப்படியே வெட்கப்பட்டு காளி தேவி வெட்கப்பட்டு இருந்த அந்த கதை நமக்கு தெரியும். மாகாளி வெட்கப்படும்படியாக முன்னர் சபைதனில் நடனம் ஆடியவனான சிவபெருமானை, அதுலேயும் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவைதனில் நடித்தோனே, அப்படி நடிக்கிறாராம். அப்படி நடித்து எப்பொழுதுமே சிவபெருமானுக்கு திருவிளையாடல் பண்ணணும்னாக்க ரொம்ப இஷ்டம் இல்லையா? அது மாதிரி திருவிளையாடல் செய்த அந்த சிவபெருமானை சிறந்த தந்தையே என்று அழைக்கவும் வந்தவனே. அது மாதிரி அப்படியாகப்பட்டிருக்கிற அந்த சிவபெருமானை சிறந்த தந்தையே அப்படின்னு முருகப்பெருமான் அழைப்பதற்காக வந்தவர் தான் அந்த முருகப்பெருமான் இல்லையா? பலகலை படித்தோது பாவாணர் நாவிலுரை இருசரண வித்தார வேலாயுதா உயர்சை பரன்மிசை குறப்பாவை தோல்மேவ மோகமுறும் மணவாளா. முதல்ல அடியவர்கள், அப்புறம் பெருமாளை பற்றி சொன்னார், அப்புறம் சிவபெருமானை பற்றி சொன்னார். இப்போது எப்படியாகப்பட்ட முருகப்பெருமான்னு இங்கே விளக்கிறார். பல கலைகளை படித்து ஓதும் கவிஞர்களின் நாவிலே வாசம் செய்கின்ற கலைகள் 64 கலைகள் உண்டு இல்லையா? அந்த ஒரு கலையிலையுமே சிறந்து படித்து ஓதும் அந்த கவிஞர்களின் நாவிலே வாசம் செய்கின்ற, அதை மாதிரி பாடுறவர்களுடைய நாவில் வாசம் செய்கிறவரும் இரு திருவடிகளே உடைய வித்தகனே. முருகப்பெருமானுக்கு எவ்வளவு தலைகள்? 6 தலைகள் இல்லவா? அது மாதிரி 12 கைகளை கொண்டவர். ஆனால் பாதம் மட்டும் 2 தான். இதை பொற்கிழி வேந்தர் சோசோமி ஐயா சொல்லும்பொழுது கேட்டதுண்டு. நிறைய பாதங்கள்லாம் இருந்தாக்க அவர் அடியவர்கள் ஒரு கவலையோடு வரும்பொழுது எந்த பாதத்தை வேண்டுறதுன்னு அவர்கள் குழம்பக்கூடாதுன்னு அடியவர்களுக்கு பக்தர்களுக்கெலாம் ஏதுவாக இருக்கணும், சுலபமாக இருக்கணும்னு திருவடிகளை மட்டும் 2ஆக வச்சுட்டாராம் முருகப்பெருமான். அது மாதிரி இங்கேயும் அவர் வலியுறுத்துறார் பாருங்களேன். இரு திருவடிகளை உடைய வித்தகனே. பொதுவாக எல்லாருக்கும் இரு திருவடிகள் தானே, இங்கேயும் அவர் அதை அழுத்தி சொல்லணும். திருவடிகளை உடைய வித்தகனே, வேலாயுதனே, தன்னோட அந்த சக்தி வேலை ஆயுதமாக கொண்டவனே, உயர்சை பரன்மிசை குறப்பாவை தோல்மேவ மோகமுறும் மணவாளா. ரொம்ப அந்த வள்ளி தேவியார் உயரத்தில் கட்டப்பட்ட பரனின் மீது இருந்த குறப்பெண் வள்ளியின் தோள்களை தழுவ மிக்க ஆசை கொண்ட மணவாளனே. பதும வயலிற் பூக மீதே வராள்கள் துயில் வருபுணல் பெருக்காறு காவேரி சூழவளர் பழனி வரு கற்பூர கோலாகலா அமரர் பெருமாளே. இப்போது அவர் இருக்கிற அந்த பழனிய முருகரை பற்றின பாடல் தான் இந்த திருப்புகழ் பாடல் இல்லையா? அந்த ஊருடைய பெருமையும் எப்போதுமே அருணகிரியார் வலியுறுத்துவதுண்டு. தாமரை மலர்கின்ற வயலை, அந்த அந்த ஊர் எப்படி இருக்கான், அந்த வயலில் கூட தாமரையெல்லாம் விளைந்து அப்படியே பூத்து இருக்கிறான். பாக்கு மரங்களின் மீதும் வரால் மீன்கள் உறங்கும்படி, பாக்கு மரத்தில் அந்த வரால் மீன்கள்லாம் அப்படியே ஏறும், மேலே ஏறுவதுண்டு. மரத்தில் மீன் ஏறுமானாக்க ஆமாம் ஏறுவதுண்டு. எப்போது தண்ணி அப்படியே அலையாலையாக ரொம்ப நீர்ப்பெருக்கம் அதிகமாக இருக்கும்பொழுது அந்த நீரோடு வருகின்ற அந்த மீன்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற அந்த பாக்கு மரத்தில் அப்படியே மேலே அந்த மீன்கள்லாம் ஏறுகிறதாம். வரால் மீன்கள் உறங்கும்படி வரும். அந்த மாதிரி அந்த மீன்கள்லாம் ஏறி உறங்குகின்றன வரும். நீர்ப்பெருக்கை உடைய ஆறாகிய காவேரி நதி சூழ விளங்கும் பழனியில், அது மாதிரி அந்த காவேரி நதி சூழ தான் பழனி அப்படிங்கிற அந்த ஸ்தலம் விளங்குகிறது இல்லவா? விளங்குகின்ற அந்த அப்படியாப்பட்ட பெருமைக்குரிய அந்த பழனியில் எழுந்தருளிய பச்சை கற்பூர மனம் கமழும் அலங்கார ஆடம்பரனே. பச்சை கற்பூரம்ங்கிறது ஒரு வாசனை பொருள் அல்லவா? அது அப்படியே அங்கே போனாலே அப்படியே வாசனை ரொம்ப அதிகமாக இருக்குமா. கமழும் அலங்கார ஆடம்பரனே, தேவர்களின் பெருமாளே. தேவர்களை காத்து ரட்சித்தவர் அல்லவா முருகப்பெருமான். அதனால் அவர் தேவர்களின் பெருமாளே அப்படின்னு முடிக்கிறார் அருணகிரியார்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, ஓதிமலை ஆண்டவனுக்கு அரஹரோஹரா.